மக்களால் நான் மக்களுக்காகவே நான் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி உங்களோட இமேஜஸை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாமே கொடுத்து அதில் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லை. நீங்களாக மேனுவலாக இமேஜ் ஆட் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட்டை நீங்களாக எப்படி கிரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண என்னென்ன தேவைன்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு தேவையானது இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்டா டேரக்ட் லிங்காக தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரீசெட்டை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டு, இந்த வீடியோவில் நான் வந்து தமிழ் ஃபாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழ் லெட்டர் தான் யூஸ் பண்ணுறதுனா இதில் நான் 2 தமிழ் ஃபாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2 தமிழ் ஃபாண்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த மாதிரி எப்படி ஹச்டி குவாலிட்டியில் பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு வந்து தனியாக வந்து வீடியோஸ் போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ், நீங்கள் எந்த கேர்ளோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி வீடியோவை மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொன்னேன், இதில் நான் வந்து தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபாண்டில் 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபாண்டும் கீழே இருக்க அந்த சின்ன டெக்ஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபாண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2ஓட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி ஆப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்புட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். கீழே இருக்க டெக்ஸ்ட்டில் அந்த ஒரு ஃபாண்டையும் அடுத்து இருக்க ஒரு டெக்ஸ்ட்டில் இன்னொரு ஃபாண்டையும் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எடிட்டட் டெக்ஸ்ட் போயிட்டு மேலே இருக்க அந்த ஃபாண்ட் பக்கத்தில் ஆரமாக இருக்குது, இந்த கீழே இருக்க வியூ ஆல் ஃபாண்ட் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதில் நான் இன்புட் பண்ணி வச்சிருக்க இந்த தமிழ் ஃபாண்ட் எல்லாமே காட்டுதா? இதோட லிங்கையும் வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டைலிஷான தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாம் வேணும்டா கமெண்ட் செக்ஷனில் தமிழ் ஃபாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கும் வந்து தனியாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். ஸோ அவ்வளோ இப்போ நமக்கு எல்லா ப்ராப்ளமே சரியாயிடுச்சா? இதுக்கடுத்து இதில் இமேஜஸ் எல்லாத்தையுமே எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சாங்கை நீங்கள் ஒரு டைமுக்கு 2 டைம் ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த இமேஜ் ஆட் பண்ணுற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நாம எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ், ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கலோ இதை இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை டச் பண்ணுறீங்க. இந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த 3வது இருக்க ஆப்ஷன் வச்சு கரெக்டாக இது என்ன பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே அந்த டெக்ஸ்ட் மறையாத அளவுக்கு கீழே கொண்டு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிச்சா? இந்த மாதிரி தான் நம்ம இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் அந்த கேர்ளோட இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சின்னதாக ஒரு பீட் மார்க் இருக்கா, இந்த இடத்துல நம்மளோட இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அடுத்த பீட் மார்க்கு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு இதை கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அதே மாதிரி கீழே அந்த கட் பண்ணது தெரியாத அளவுக்கு மேலே அந்த டெக்ஸ்ட்டை மறைக்காத அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பீட் மார்க் போயிட்டு கிழக்கு ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த கேர்ளோட இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றி இமேஜை வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டு எல்லாம் மறையாத அளவுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ அடுத்த பீட் மார்க்கில் அடுத்து இருக்கிறதுல அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்மளோட இமேஜை ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வரை இமேஜ் ஆட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறேன் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இமேஜ் மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்து அந்த மேலே இருக்க டெக்ஸ்ட்டு மறையாத அளவுக்கு அந்த பின்னாடி இருக்க அந்த வால் கிளாக் வந்து நம்மளோட ஃபேஸுக்கு வராத அளவுக்கு பார்த்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு டெக்ஸ்ட் எதுவுமே இல்லையா, அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான பெருசாக கூட செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பீட் மார்க்கு பதில் அந்த 13.29 செகண்டில் இந்த இடத்துல வந்து நம்ம 2 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போ கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு கேர்ள் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் இழுத்துட்டு இப்போ இந்த இமேஜ் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் உங்களுக்கு தேவையான அளவு கம்மி பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரியே மேலே வந்து நம்மளோட இமேஜ் அதே மாதிரி பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல
அந்த கேர்ள் நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணுறீங்க. இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த ரொட்டேட் ஆப்ஷனில் போய் இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைடில் கரெக்டாக அந்த -180 டிகிரியில் செட் பண்ணிட்டு இப்போ இதையும் கொண்டு போய் இந்த சைடில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஈஸியாக வந்து இமேஜஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இதே மாதிரி என்ன பண்ணுன்னா மீத இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீத நமக்கு ஒரு 4 பீட் மார்க் இருக்குது. இதில் மட்டும் நீங்களாக மேனுவலாக வந்து இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சா? இதுக்கடுத்து இந்த இமேஜஸ்க்குலாம் நமக்கு தேவையான மாதிரி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எஃபெக்ட் வந்து கொண்டு வரப்போகிறோம். அதாவது எந்த சைட்லேருந்து மூவ் ஆகணும் அப்படின்றத நீங்களாக வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணால் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்கா அதை டச் பண்ணிட்டு இந்த இமேஜோட ஸ்டார்டிங் போயிட்டு கீழே இருக்க மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. போயிட்டு இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு எந்த இடத்துல வருமோ ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வாங்க. வந்துட்டு இதை ஃபுல்லாக கீழே இழுத்து விட்டுருங்க அந்த இமேஜ் மறையிற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த கீழேருந்து அந்த இமேஜ் வந்து மெதுவாக வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கா. ஸோ இவ்வளோ தான் எஃபெக்ட். இதே மாதிரியே அடுத்து இருக்க இமேஜ் இருக்கா அதுலேயே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ வந்து அதே மாதிரி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அப்படி கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இதையும் நான் என்ன பண்ணேன் கீழே இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் தான் நல்லா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செட் ஆயிடுச்சா? இப்போ இதே மாதிரியே அடுத்த இமேஜை டச் பண்ணி மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த இமேஜை நான் ரைட் சைட்லேருந்து இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு சைட்லேருந்து நான் இந்த சைட்லேருந்து வர மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடச்சிருச்சா? இப்போ அடுத்த இமேஜ் என்ன பண்ணனா இப்போ அதை ரைட் சைடு மூவ் பண்ணோம்னா இதை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அடுத்து கொஞ்சம் தள்ளி அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வச்ச கீ ஃப்ரேமை இந்த சைடு ஃபுல்லாக வந்து நான் இழுத்து விட்டுக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வைக்கிற கீ ஃப்ரேமில் தான் மூவ் பண்ணணும். ஆமாம் அப்போ தான் அந்த இமேஜ் பழையபடி இருந்த இடத்துக்கே வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் மீத இருக்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி இருக்க எல்லா இமேஜ்லையும் உங்களுக்கு தேவையான மாதிரி இப்போ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா கீழே இருந்து ஃபுல்லாக மூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி 2 இமேஜ் ஆட் பண்ணது இது ரெண்டுலையுமே நீங்கள் ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜ் டச் பண்ணுறீங்க மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் மட்டும் தள்ளி எந்த இடத்துல வைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு ஃபுல்லாக இந்த சைடு இருந்து நமக்கு வர மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நின்றுச்சா? இப்போ இதே மாதிரி அதுக்கு கீழே இருக்க இமேஜ் ஸோ கீழே இருக்க மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அப்படி கொஞ்சம் தள்ளி அடுத்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அதே மாதிரியே இப்போ இந்த இமேஜை நான் இந்த சைடில் ஃபுல்லாக வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே இந்த மாதிரி வந்து அதுக்கடுத்து அந்த டெக்ஸ்ட் வர மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் மீத வீடியோட லாஸ்ட் வரை எத்தனை ஆட் பண்ணிக்கிங்களோ அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இமேஜஸ் எல்லாத்துலேயும் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். இதுக்கான எஃபெக்ட்டை நான் எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்த லேயரோட லாஸ்ட் வந்தால் என்னோட இமேஜை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த இமேஜில் தான் நான் வந்து அந்த எஃபெக்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க கீழே இருக்க எஃபெக்ட் போகிறீங்க இந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் அப்படின்னு மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா இதை வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இருக்க எல்லா இமேஜிலும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணுறீங்க எஃபெக்ட் போயிட்டு இந்த 3 டாட்டை டச் பண்ணி கீழே இருக்க பேஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ற கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ அடுத்து ரெண்டாவது இருக்க இமேஜ் அதே மாதிரி எஃபெக்ட் 3 டாட்டு பேஸ்ட். ஸோ இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வரை மூவ் பண்ணி நீங்கள் எங்கே எத்தனை இமேஜ் ஆட் பண்ணிக்கிங்களோ அந்த எல்லா இமேஜுமே இந்த ஷேடோ எஃபெக்ட்டை ஆட் பண்ணினா உங்களுக்கு வீடியோ இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தாலே நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு லுக் வந்து கிடச்சிருச்சா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்பில் நான் மேக் பண்ணி காட்டினேன். ஸோ அலாமரன்ஸ் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இதே ஸ்டெப்பில் நீங்கள் மீத இருக்க எல்லாத்தையும் எப்படி கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அலாமரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.